வெல்கம் டு சம்சல் ஸ்டோரிஸ். இன்னைக்கு இந்த எபிசோடில் வந்து அமெரிக்காவை அதிர வைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம், அந்த சம்பவத்துக்கான பின்னணி என்ன, அந்த சம்பவத்தில் வந்து தலையிட்ட ஜெஃப்ரி எப்ஸ்டைனை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோ மூலமாக நம்ம பேசி தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வந்து ஜெஃப்ரி எப்ஸ்டைன் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா வந்து அமெரிக்கா ஃபைனான்சியர். ஒரு ஃபைனான்சியருடைய ரோல் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். உலகத்தில் உள்ள எல்லா பணக்காரங்களோடையும் அவருக்கு வந்து ஒரு பெரிய லிங்க் இருக்கும். அவங்களுடைய தேவைகளை, அவங்களுடைய பணம் பரிமாற்றங்களை வந்து இவர் வந்து சரி செஞ்சு தருவார். இதே நேரத்தில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து அந்த பெரிய பெரிய பணக்காரர்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கான பாலியல் ஆசைகளை வந்து இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டைன் வந்து நிவர்த்தி பண்ணியிருக்கிறாரு. ஜெஃப்ரி எப்ஸ்டைன் வந்து கடந்த 2019 சிறையில் இருக்கிற சமயத்திலே வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டதா ஒரு செய்தி ரிலீஸ் ஆகுது. எப்படி தற்கொலை பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னாங்க, ஜெஃப்ரி எப்ஸ்டைன் வந்து இந்த உலகத்தில் நிறைய பணக்காரங்களோட தகவல் தொடர்பில் இருந்திருக்காரு. அவங்களுக்கான தேவைகளை வந்து இவர் நிவர்த்தி பண்ணியிருக்காரு. ஸோ அதனால அவங்களுடைய பெயர் எதுவும் இந்த உலகத்துக்கு ரிலீஸ் ஆகாமல் இருக்க அவரை கொண்டுட்டதாகவும் ஒரு தகவல் இருக்குது. விசாரணை போயிட்டு இருக்கு அமெரிக்காவில். இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டைன் வந்து எப்படி இந்த விஷயத்தில் சிக்கினார் அப்படின்னா, கடந்த 2008ஆம் ஆண்டு அமெரிக்காவில் வந்து ஒரு பெண் வந்து புகார் அளிக்கிறாங்க. இந்த மாதிரி என்னுடைய 14 வயசு பொண்ணை வந்து காணும் அப்படின்னு புகார் அளிக்கிறாங்க. ஜெஃப்ரி எப்ஸ்டைனுடைய பீச் ஹவுஸில் வந்து அந்த பெண்ணை வந்து கண்டெடுக்கிறாங்க. அந்த பெண் வந்து உயிரோடு தான் இருந்தாங்க, கண்டெடுக்கிறாங்க. ஸோ வந்து அப்போ அவர் வந்து தன்னுடைய தான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற ஒரு குற்றத்தை வந்து ஒத்துக்கிட்டாரு. குற்றத்தை ஒத்துக்கிட்டதுனால அவருக்கு ஒரு கம்மியான வருஷங்களில் வந்து சிறை தண்டனை கிடைக்குது. அந்த சிறை தண்டனையை அனுபவிச்சுக்கிட்டு இருக்க நேரத்தில் தான் வந்து அவர் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. ஸோ வந்து இவருடைய லிங்கில் இருக்கிற பெரிய பெரிய ஆளுங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா அது வந்து ரொம்ப பெரிய ஹைலைட்டாக இருக்குது. அதில் யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா வந்து அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் இருக்கிறாரு, பில் கிளின்டன் இருக்கிறாரு, இளவரசர் ஆண்ட்ரூ, இங்கிலாந்து இளவரசர் ஆண்ட்ரூ இருக்கிறாரு, அதே மாதிரி வந்து பிரபல இயற்பியல் விஞ்ஞானி ஸ்டீஃபன் ஹாக்கிங் இருக்கிறாங்க. அதாவது இந்த தள்ளுவண்டிலே வருவார்ல, அவர்லாம் வந்து இந்த லிங்கில் இருக்கிறாரு. அதே மாதிரி வந்து பில்கேட்ஸ் இருக்கிறாரு. இவருங்க எல்லாருமே வந்து குற்றச்செயல்களில் ஈடுபட்டாங்களா அப்படிங்கிறது தான் வந்து இன்னைக்கு தீவிர விசாரணையாக போயிட்டு இருக்குது. புகைப்படங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 68 புகைப்படங்களை வந்து அவருடைய பீச் ஹவுஸ்ல இருந்து எடுத்தாங்க. ரொம்ப பர்டிகுலராக சொல்லணும் அப்படின்னா ஒரு 300 ஜிகாபைட்டுக்கான தரவுகள் வந்து அவருடைய அந்த பீச் ஹவுஸ்லேருந்து எடுத்திருக்காங்க. இன்னும் விசாரணை போயிட்டு தான் இருக்குது. ஒரே ஒரு விஷயத்த வந்து ஒரு இடத்துல வந்து சொல்லிக்கிறணும். அதாவது தமிழ்நாட்டில் வந்து இந்த பொள்ளாச்சி பாலியல் வழக்கு நடந்துச்சுல, அது தொடர்பான விசாரணைகள் எடுக்கும் போது ஒரே ஒரு வீடியோ வந்து ரொம்ப ஹைலைட்டான வீடியோ, உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். அந்த பெண்ணை வந்து வற்புறுத்தி கட்டாயப்படுத்தி கூட்டு வந்து பெல்ட்டால் அடித்ததுனால தான் வந்து அந்த வீடியோ வந்து ரொம்ப வைரல் ஆகிச்சு. அதற்கான விசாரணைகள் வந்து போயிட்டு இருந்துச்சு. இந்த பொள்ளாச்சி பாலியல் வழக்கிலே வந்து நிறைய பேர் வந்து விருப்பப்பட்டு வந்தவங்க இருக்காங்க, விருப்பப்படாமல் வந்தவங்க இருக்காங்க. ஆனால் வந்து ஒரே ஒரு விஷயம், ஒரு மனிதன் சக மனிதனை ஏதோ ஒரு உணர்வில் வந்து துன்புறுத்துறதும் அத்துமீறி தொடுறதும் வந்து இந்த உலகத்தில் எங்கே போனாலும் வந்து குற்றச்செயல்கள் தான். அமெரிக்கா, இங்கிலாந்து போன்ற நாடுகளில் வந்து இது மிகப்பெரிய ஒரு குற்றச்செயலாக பார்க்கப்படுது. அதனால தான் அவ்வளோ பெரிய ஃபைனான்சியரே வந்து சிறை தண்டனை கிடைத்தும் தற்கொலை பண்ணிக்கிட்டதா சொல்கிறாங்க. இல்லை கொலை பண்ணியிருக்கலாம். இந்த ரெண்டு விஷயங்கள் ஏதாச்சும் ஒன்று கூட இருக்கலாம். ஆனால் வந்து இந்த செயல்களில் ஈடுபட்டவங்க வந்து எங்கே இருந்தாலும் தப்பிக்கவே முடியாது. ஒரே ஒரு நபர் வந்து தப்பிச்சு ஒரு தனி நாட்டை உருவாக்கி செட்டில் ஆகிட்டாரு. அவரை பற்றி நான் சொல்ல வேண்டிய தேவையில்லை. இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் தெரிவிக்கலாம். நன்றி.